அரசியல் பேசும் பூனை. ஒரு ஊரில் மக்கள் எல்லாம் அரசியலில் மிகுந்த விரக்தியுடன் இருந்தனர். எப்போது தேர்தல் வந்தாலும் வேட்பாளர்கள் வாக்கை கேட்பார்கள், பின் மறைந்து விடுவார்கள். எவரும் உண்மையாக மக்கள் நலனில் செயல்படவில்லை. அந்த ஊரில் மணி என்ற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு அரசியல் மீது கோபம். ஒரு நாள் அவன் ஒரு சின்ன பூனைக்குட்டியை வளர்த்தான். அதற்கு பெயர் பொது நலன் என்று வைத்தான். காலம் செல்ல அந்த பூனை பேசியது. ஆம், அது பேசும் பூனை ஆகியது. அது மக்கள் முன்னே வந்து பேசியது. என் பெயர் பொது நலன். என் கொள்கை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எல்லோருக்கும் சேரும்படி செய்து தருவேன். நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்று சொன்னது. மக்கள் முதலில் சிரித்தனர். பூனை பேசுது, தேர்தலில் போட்டியா என்றனர். ஆனால் பூனை தினமும் கிராமத்தில் சுற்றி மக்களிடம் நெருக்கமாக பழகத் தொடங்கியது. ஒரு அம்மாவிடம் சென்று, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏன் சாக்கடை நீர் இருக்கிறது என்று சொன்னது. ஒரு அண்ணாவிடம் சென்று, நீங்கள் 9 முறை வாக்களிச்சிங்க, ஒரு முறை கூட சாலை சீரானதா என்று கேட்டது. ஒரு தாத்தாவிடம் சென்று, நீங்கள் ஓட்டு போட்ட கட்சி உங்களுக்கு இதுவரை என்ன செய்து இருக்கிறது என்று கேட்டது. அந்த கேட்ட கேள்விகள் மக்கள் மனதில் தீயை போட்டுவிட்டன. இறுதியாக தேர்தல் தேதி வந்தது. மக்கள் யாருக்கும் ஓட்டு போடாமல் அந்த பூனையின் பெயரை வெறும் வெற்றி காகிதத்தில் எழுதி போட்டார்கள். தேர்தல் அதிகாரிகள் அதை காண ஆச்சரியப்பட்டார்கள். இது பூனை, ஆனால் மக்கள் இதையே நம்புகிறாங்க. அதற்கு பிறகு அந்த பூனையை மக்கள் ஒரு அடையாளமாக பயன்படுத்தினர். பூனை கூட நம்ம பிரச்சனையை கேட்கிறது, ஆனால் அரசியல்வாதிகள் வாக்கை பெற்றுக்கொண்டு மறைந்து விடுகிறார்கள். செயல் இல்லாத அரசியல்வாதிகளை விட உண்மை பேசும் எவரும் மக்கள் நம்பிக்கையை பெற முடியும். மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால்தான் மாற்றம் ஏற்படும்.